புதிய தலைமுறை சார்பில் கோவையில் இன்று தொடங்கிய வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கல்லூரி மாணவ மாணவியரும் பார்வையிட்டு வருகின்றனர். கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கண்காட்சியில் 85 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயத்திற்கு பயன்படும் பண்ணை கருவிகள், விதை ரகங்கள், இயற்கை முறையில் விவசாயத்தை மேம்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்டவற்றை விளக்கும் அரங்குகள் இதில் இடம்பெற்றுள்ளன. வரும் 3ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த வேளாண் கண்காட்சியில் பருவமழை பொய்த்து போனதால் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்கள், தண்ணீர் சிக்கனம் குறித்தெல்லாம் விளக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி பயிர் காப்பீடு, பயிர் கடன் பெறுவது எப்படி என்பது குறித்து விவசாயிகளுக்கு விளக்கமளிக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் அதிகாரிகளும் கண்காட்சிக்கு வந்துள்ளனர். மக்கள் பயன்பெறும் வகையில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட விளைபொருட்களும் உணவுப் பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை வேளாண் கண்காட்சி நடைபெறுகிறது. பயோகேஸ் அது ரொம்ப சீப்பாக நம்ம இப்போ கேஸ் ஒரு வருஷத்துக்கு 9 சிலிண்டர் தரங்கிறாங்க. இது ஒரு 2 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் எரியிற அளவுக்கு பண்ணி தரங்கிறாங்க. அது பரவாயில்லைங்க. அதே மாதிரி இந்த பால் கறக்கிறது 5000 ரூபா. இது மற்ற பிளான்ட்டுக்கு இதில் போட்டோம்னா ஒரு 85,000 ரூபா ஆகுது. ஆனால் இது 5000 சில்லறைக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற எல்லாமே எல்லா சாலும் நல்லா உபயோகமாக இருக்குது.